வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். ஜுவல்ஸ்னா எல்லாருக்குமே பிடிக்கும், குறிப்பா பெண்களுக்கு. அப்படிப்பட்ட ஜுவல்ஸோட ஃபேக்ட் அண்ட் ஹிஸ்டரிய பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. டிகர்கன் ஜியாசி இது ஒரு சிலைங்க. கிமு 2600ல சிந்து சமவெளி காலகட்டத்தில இருந்து இந்த சிலையை எடுத்திருக்காங்க. இந்த சிலையில பாத்தீங்கன்னா அதோட நெத்தியில தங்கத்தாலான நெத்தி சுட்டி இருந்திருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த காலகட்டத்திலேயே நம்ம ஆளுங்க தங்கத்துல ஜுவல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டுல முத்து, பவளம், மாணிக்கம் இந்த கற்கள் எல்லாம் ரொம்ப பிரஷியஸ்ங்க. அதிக டிமாண்டும் கூட. இது அதிக அளவுல இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிருக்காங்க. இத பத்தி சிலப்பதிகாரத்துல நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. விஜயநகர பேரரசு இருந்த காலகட்டத்துல அந்த நாட்டு மக்கள் ரொம்ப மைன்யூட்டான வேலைப்பாடுகள் கொண்ட எடை அதிகமா இருக்கிற ரூபி அண்ட் எமரால்ட் நகைகளை விரும்பி அணிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தி கிரானிக்கல்ஸ் ஆஃப் பயாஸ் அப்படின்ற ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ல பதிவு பண்ணிருக்காங்க. இன் ஃபியூச்சர் துரை எந்த ஆபரணங்களும் அணியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியில சொல்லுவாங்க. அப்பெல்லாம் தங்க ஆபரணங்கள்லாம் ராஜாக்கள் அப்புறம் கோவில்ல இருக்கிற சாமி சிலைகளுக்கு அணிவிப்பாங்க. அதுக்கப்புறம் பரதநாட்டியம் ஆடுறவங்க, அப்புறம் கல்யாணம் ஆகி மறு வீட்டுக்கு போற பெண்களுக்கு சீர் கொடுக்கிறது அப்படின்னு படிப்படியா மாறி சாமானியர்கள் கைக்கும் தங்க நகைகள் வந்துருச்சு. இந்தியால தங்கத்தோட பொற்காலம் அப்படின்னா அது முகலாயர்கள் வாழ்ந்த காலங்க. சென்ட்ரல் ஏசியாவோட ஸ்டைலையும் இந்தியாவோட பாரம்பரியமான ஸ்டைலையும் மிக்ஸ் பண்ணி ஆடம்பரமா நிறைய நகைகளை செஞ்சு இந்த உலகத்துக்கே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் கூட நிறைய விஷயங்களை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒர்க் அவுட் ஆயிடும். இந்தியால முகலாயர்கள் ஆட்சி வரதுக்கு முன்னாடி வரைக்கும் மன்னர்கள்ல இருந்து நிறைய பேர் இடுப்புக்கு கீழே துணியை வச்சு ஆடையா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இடுப்புக்கு மேல நகைகளை வச்சு அலங்கரிச்சுக்கிட்டாங்க. நானும் அப்படிதாங்க. இனிமே நம்ம ஷோல இடுப்புக்கு கீழே கான்சென்ட்ரேட் பண்ண போறதில்ல, ஏன்னா ஃப்ரேம் அப்படி. அந்த காலகட்டத்துல தமிழர்கள் நகைகள்ல விளையாண்டுருக்காங்க. பெண்களுக்கு தலைக்கு மட்டும் 50 வகையான நகை, காதுக்கு 16 வகை, கழுத்துக்கு 19 வகை, கைக்கு 7 வகை, காலுக்கு 10 வகையான நகைகள் இருந்திருக்கு. ஆண்களுக்கு 20 வகையான நகைகள் இருந்திருக்குங்க. பரவாயில்லையே, ஆண்களை நகைகள்லாம் போட விட்டுருக்காங்களே அந்த காலத்துல. நம்ம உடம்புல எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரியான நகைகள் போட்டா மருத்துவ குணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல தமிழர்கள் தெரிஞ்சு நகைகள் பண்ணிருக்காங்க. இப்ப பல்வேறு ஆராய்ச்சியில அது ப்ரூவ் ஆயிருக்கு. மருத்துவ குணம் கிடைக்குதோ இல்லையங்க, கடன் அடைக்க உதவுது. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஊரின்ற சங்குலேந்து செய்யப்பட்ட மணி தான் உலகத்திலேயே இப்போ வரைக்கும் வந்த நகைகள்லேயே மிக பழமையான நகை அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இதுவும் பழமையான ஒண்ணுன்னு ப்ரூவ் ஆயிடும். ஆனா அது வரைக்கும் கையில இருக்குமான்னு தெரியல. பழைய சினிமாக்கள்ல ஹீரோ வில்லன்லாம் கழுத்துல புலிப்பல்லு வச்சு ஒரு நகை போட்டிருப்பாங்கல்ல, அதுக்கு ரியல் நேம் ஐம்படை தாலி. தங்கத்தாலான அந்த ஐம்படை தாலியை கழுத்துல போட்டிருந்தா மனசுல தைரியமும் உடம்பு ஆரோக்கியமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது. இதை பத்தி புறநானூறு, கலிங்கத்து பரணியில கூட சொல்லியிருக்காங்க. மியான்மர்ல கயன் அப்படின்ற பழங்குடியினர் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு. அந்த சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்கு 5 வயசுல இருந்து கழுத்துல காப்பர்ல கம்பி கட்ட ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு வயசு ஏற ஏற அந்த கம்பியை சுத்தி சுத்தி அவங்களோட கழுத்து பாத்தீங்கன்னா அந்த கம்பி கூட சேர்ந்து இவ்வளவு தூரம் நீட்டமா வளர்ந்துரும். அந்த கம்பியை எடுத்தோம்னா கழுத்து எலும்பு உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஆனாலும் அது ஒரு பாரம்பரியமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஜெனரேஷன் மாற மாற இப்ப அந்த வழக்கத்தை விட்டுட்டாங்க. ஆதி காலத்துல பழங்குடியினர் என்ன பண்ணுவாங்கன்னா விலங்குகளோட எலும்பு, அப்புறம் பாசி, அப்புறம் மரப்பட்டை, அப்புறம் நேச்சுரலா கிடைக்கிற ப்ராடக்ட்ல இருந்து ஆர்னமெண்ட் செஞ்சு போட்டுப்பாங்களாம். இது இப்போ ஃபேஷன் ஆகி ஆன்லைன்ல இதுக்காக நிறைய வெப்சைட்டே ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதை வாங்குறதுக்கு ஓடுறாங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ்.